500 எபிசோடு தாண்டியும் முத்துவ டம்மியாக்குன ரோகிணி சொதப்புற சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடிச்சிருக்குது. அதுக்கு காரணம் முத்து அண்ட் மீனாவோட யதார்த்தமான நடிப்பும் நடுத்தர குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை காட்டுறதுனாலையும் தான். ஆனால் இதில் பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஏமாற்றிட்டு வர ரோகிணியோடைய உண்மையான முகம் மறைக்கப்பட்டுட்டு வர்றதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க பண்ண தில்லாலங்கடி வேலையை மறந்து முத்து அண்ட் மீனாவையும் அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு செயல்களையுமே பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக மீனா வீட்டு வேலைக்காரியாகவும் நாம தான் எஜமானி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதிகாரம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீரியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போது 500 எபிசோட்ஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்குது. ஆனால் இன்ன வரைக்குமே ரோகிணி பற்றின விஷயங்கள் ஒன்று கூட வெளியே வராமல் தான் கதை நகர்ந்துட்டு போயிட்டுருக்குது. இதை பார்க்குறதுக்கு இப்போலாமே கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதனால தான் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்திங்கன்னா 5வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே மொத்தமாக அடி வாங்கிடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ரோகிணி பற்றின விஷயங்களை முத்து கண்டுபிடிச்சதாகவும் விஜயா கிட்ட கையும் களவுமா சிக்கி மாட்டிக்கிறத காட்டுற விதமாகவும் இந்த சீரியல் அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதாததுக்கு மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய அப்பா பணம் கொடுத்துனதா ரோகிணி வந்துட்டு ஏமாத்திருந்தாங்க. ஸோ அந்த விஷயமும் கண்டிப்பாக வெளியே தெரியணும். அதாவது ரோகிணியோட அப்பா பணம் கொடுக்கவே இல்லை, மனோஜை ஏமாற்றிட்டு போன ஜீவா கிட்ட இருந்து திரும்ப பெற்ற பணம் தான் அந்த 30 லட்சம் ரூபாயும். அதுவும் அந்த காசு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கொடுத்த காசு. அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியோட ஆட்டோ சுக்கு நேராக உடஞ்சி போயிடும். அட்லீஸ்ட் இப்போ இந்த ஒரு விஷயமாச்சும் வெளியே வரும்படி இருக்கணும். இதை தான் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அதனால் தொடர்ந்து சொதப்பாமல் ரோகிணி பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிற விதமாக முத்துவுக்கு கொஞ்சம் ஒர்த்தான கேரக்டரை கொடுக்கணும். அதோட ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படிங்கிற உண்மையும் வெட்ட வெளிச்சமாக வரணும். இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்திங்கன்னா அகெயின் டிஆர்பி ரேட்டிங்கில் வந்துட்டு முதலிடத்தை பிடிக்கும் அண்ட் டிஆர்பி ரேட்டிங்கும் அதிகமாகும். ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது, ஸோ அரைச்சுமாவே அரைச்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ எனிவே நீங்கள் இந்த சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.